அடேங்கப்பா! இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. அதாவது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆகி 50 வருஷம் ஆச்சு. தலைவரோட இந்த 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டை கொண்டாடும் விதமா சூப்பர் ஸ்டாருடைய ஒரு சூப்பரான படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க. எல்லாரும் படையப்பா படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த வேளையில இப்போ இன்னொரு முக்கியமான படம் தலைவரோட சூப்பரான படம் தான் மனிதன் படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளியான மனிதன் திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படம். அந்த படத்தை இப்போது 38 வருடங்கள் கழித்து மீண்டும் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. படையப்பா படமும் ரீரிலீஸுக்கு தயாராக இருக்குது. பட் அது தலைவரோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போது அக்டோபர் 10ஆம் தேதி வரும் அக்டோபர் 10ஆம் தேதி மனிதன் படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மனிதன் படத்தை எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடி தீர்க்க போகிறாங்க. அதுவும் தலைவரோட ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். தலைவர் செம்ம ஸ்மார்ட்டாக இருப்பாங்க இந்த படத்தில். பாடல்கள் எல்லாமே பயங்கரமான ஹிட்டு. தலைவரோட சண்டை காட்சிகள்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இது தலைவரோட ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக அமையும். ஏன்னா இப்போ இருக்கிற தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்துருக்க மாட்டாங்க. நானே பார்த்ததில்லை தியேட்டரில். ஸோ கொண்டாட்டத்துக்கு ஒரு சிறப்பான படம் தான். தலைவரோட ரசிகர்கள் இந்த மனிதன் படத்தை பிரம்மாண்டமாக கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே வேண்டாம். சூப்பர் ஸ்டாருடைய இந்த மனிதன் திரைப்படம் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி திரைக்கு வருது. தலைவரோட ரசிகர்கள் எல்லாரும் கொண்டாட்டத்துக்கு தயாராக இருங்க.